கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்மைட்டியினுடைய அருள் உண்டாவதாக. இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா இந்த வார் நடந்துச்சு பாருங்க, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள 12 நாள் வார். இந்த 12 நாள் வார்ல ஒரு படிப்பினை என்னன்னா, முக்கியமா எல்லா மக்களும், அதாவது மற்ற மக்களும் நம்ம சமுதாய மக்களும் இந்த டிவில எல்லாம் டிபேட் பண்றாங்க சியா சன்னி. இந்த ஷியா சன்னியை பத்தி தான் ரொம்ப டிஸ்கஷன் நடக்குது. இஸ்லாத்துல உண்டா, இந்த பிரிவினையாச்சு, ஏன் இப்படி வந்தது என்று நிறைய ஆலிம் பெருமக்களோட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் ஒரு ஆலிம் எங்க, இன்னொரு ஆலிம் எங்க கோயம்புத்தூர்ல, அவங்களும் இதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இப்ப இதெல்லாம் பத்தி பேசும்போது சிலோன்னு ஒரு ஆலிமும் இப்படி பேசுறாரு, ஷியா சுன்னாண்டு. அப்ப நாங்கள் எல்லாம் ஈரானுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும், ஈரானை ஆதரிக்கணும், ஆனா கொள்கைகள் அடிப்படையில அவர்களை ஆதரிக்க முடியாதுன்னு இப்படி வர பேசுறாங்க. அப்படி பேசும்போது பல மக்கள், பலதரப்பட்ட மக்கள் நம்மள கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இது எப்படிங்க, அப்ப ரெண்டையும் பிரிவினை தானே, அப்ப இஸ்லாத்துலயும் பிரிவினை இருக்கு அப்படின்னாக்கா நாம என்ன சொல்றோம், நம்முடைய மார்க்கறிஞர் இஸ்லாத்துல பிரிவினை இல்ல, பிரிவினை என்பது பிறப்பாலும் இல்லை அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. அது பண்ணினாலும் இந்த மேட்டரை இந்த ஷியா சன்னி என்பதை இறைவன் பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் நம்ம பார்க்கணும். இப்ப மனிதனுடைய பார்வையில பாத்தீங்கன்னா மனுஷனை குறையத்தான் பார்ப்பான். எந்த இடத்துல குறை இருக்குது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்ன குறை பார்க்கலாம், அவர்களுக்கு கொடுத்த குர்ஆனில் என்ன குறை காணலாம் அப்படின்னு இந்த குறையத்தான் வாட்ச் பண்ணுவான். இது மனித இயல்பு. எப்படியாவது இந்த குர்ஆனை பொய்ப்படுத்தணும், எப்படியாவது இந்த இஸ்லாத்தை இல்லாமக்கணும் அப்படின்ட்டு ஒரு வேகத்திலையும் வெறுப்புலையும் தான் பல வகையான கேள்வியில செய்யறாங்க. அந்த கேள்விக்கு ஒரு சாப்பாடு, ஒரு ஊண்டுதலா நம்முடைய செயல்பாடுகளும் இருக்குது. நம்முடைய செயல்பாடு பிரிவினை தான் இருக்குது. அப்ப இது ஏன் பிரிவினை இருக்கும்போது இவங்க பல வகையான கருத்துக்களை சொல்றாங்க. அந்த கருத்துக்கள் ஏற்புடையதான், அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இருப்பினும் இதையும் நாம தவிர்க்கணும். இந்த ஷியா சுன்னா என்பது, ஷியா சன்னி என்பது இஸ்லாத்தில் இல்லை என்று தைரியமா சொல்லணும். அந்த தைரியம் தான் இப்ப நமக்கு வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம இருக்கிறத இதை உண்மைப்படுத்துறது, இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்றது முற்றிலும் தவறானது என்பதை அல்லாஹ்வுடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் மனிதனுடைய பார்வையில பாத்தீங்கன்னாக்கா, நாம் எடுத்து வைக்கிறது நமக்கு ஒரு வழிகாட்டி. ஒரு இஸ்லாமியர்னா ஒரு வழிகாட்டி இருக்காங்க. அந்த வழிகாட்டி யாருன்னா அத்தாரிட்டி. அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அத்தாரிட்டி. அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் தான் அத்தாரிட்டி. வேதமும் வேத தூதியும் இல்லாத ஒரு செய்தியை நாம பின்பற்றினா நாம தவறான வழியில இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். வேதமும் வேத தூதரும் அல்லமல் குரான், குரானை கற்றுக் கொடுத்தேன், அல்லவும் பயான், அது தெளிவுரையும் கற்றுக் கொடுத்தேன் தூதருக்கு. அந்த தூதர் காட்டிய வழியை விட்டு ஒரு முடியளவு நம்ம நவந்தாலும் தப்புதான், தப்புன்னு ஏத்துக்கணும். அதை சப்பையெல்லாம் கட்டக்கூடாது. இப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 632ல இறக்குறாங்க, மூத்தாவறாங்க. அவங்களுக்கு பிறகு யாரு வர்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தது அவங்களுடைய உற்ற நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது அபூபக்கர் சித்திக் தான், ரசூலுல்லாஹ் உடம்பு சரியில்லாத டைம்ல அபூபக்கர் சித்திக் தான் இமாமத்துல ஒரு தலைமை. அப்ப இதை பார்த்து ரசூலுல்லாஹ்க்கு மூத்தா போன பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் காட்டிக்கிறாங்க, ஆகவே நம்ம அபூபக்கர் சித்திகத்தான் தலைமையா ஏத்துக்கணுங்கும் போது ஏத்துக்கிறாங்க. அதான் பையத்துனா கையை கொடுத்து நான் உங்களை ஏத்துக்கிறேன்ட்டு அதை ஓட்டுருவோம் மாதிரி பையத்து. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் வர்றாங்க. சில முழக்கங்களும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு அடுத்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷம் தான் வாழ்றாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ள அவனும் இறந்துடுறாங்க. அப்ப இறந்த பிறகு அவங்க யார காட்டுறாங்க அப்படின்னாக்கா உமர் ரலியல்லாஹு தான் காட்டுறாங்க.
அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஒரு சஹாபி உமருல்லாஹ். அந்த உமருல்லாஹ் வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 622 44 வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10 வருஷம் உமருல்லாஹ் ஆள்றாங்க. அந்த ராஜ்யம் கையில வச்சு அந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்துறாங்க. இந்த ராஜ்யத்தை தன்னால முடிஞ்சவங்க எக்கச்சக்கமா விரிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப இடத்துக்கு விரிவு பண்ணிட்டாங்க. அவங்க இறந்த பிறகு அது எல்லாமே கொலைதான், எல்லாமே கொலைதான். அவங்க இறந்த பிறகு அடுத்தது வந்து யார் வர்றன்னா உதுமான் ரலியல்லாஹு வர்றாங்க. அவங்க உதுமான் ரலியல்லாஹு வரும்போது தான் பிரச்சனை. அப்பனா கொஞ்சம் கொஞ்சம் முனக்கல் இருந்துக்கிட்டு உதுமான் ரலியல்லாஹு கிட்ட வரும்போது பெருசாகும். அப்ப பெருசாகும் போது உதுமான் ரலியல்லாஹு வந்து எடுக்கிறதுக்கு வந்து மனசு வரல. அப்போ மனசு வரலங்கும் போது என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னாக்கா, உமர் ரலியல்லாஹு வந்து யார தனக்கு பின்னால கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு 6 கமிட்டி எல்லாம் போடுறாங்க. இந்த கமிட்டில தான் வந்தது. அப்ப உதுமான் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களும் அதுக்கு வந்து பயத்து கொடுக்குறாங்க, ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உதுமான் ரலியல்லாஹுக்கு அடுத்தது வந்து யாருன்னா அலி ரலியல்லாஹு தான் இருக்காங்க. அவங்க கையில போகும்போது இன்னும் பிரச்சனை பெருசாகுது. இப்ப பெருசாகும் போது இந்த உதுமான் ரலியல்லாஹுடைய செட்டு அந்த 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 பக்கம் வர்றவங்க இருக்கவங்க பாருங்க, அதாவது ஒரு குளம் கோத்திரம் அந்த மாதிரி வர்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுங்கிறாங்க. எல்லாருமே வாரிசு தான். இப்ப இதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல டைரக்ட் வாரிசு அலி ரலியல்லாஹு தான் அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபாத்தியாத்தை கல்யாணம் பண்ணத்தால அவங்களோட மகனார் ஹசன் ஹுசைன் இப்போ வாரிசு தான், இதை ஆளணுங்கிறது இந்த பிரச்சனை தான் வருது. அப்ப இந்த சியா சன்னி என்பது எப்படி வந்துச்சுன்னா ராஜ்யத்தின் அடிப்படையில் தான் வந்துச்சு. இந்த அரசியல் அமைப்புலதான் இந்த சண்டை வந்துச்சு. யாரு ராஜ்யத்தை ஆளுவது, யாரு இந்த அரசாங்கத்தை நிர்வகிப்பது, யார் இந்த மக்களுக்கு வழிகாட்டுவது, யார் இந்த மக்களை ஆளுவது, இந்த பிரச்சனையில தான் பெருசாவி அது எங்க போன சண்டை சச்சரவோட முடியுது. அப்ப அலி ரலியல்லாஹு இறந்துடுறாங்க. அலி ரலியல்லாஹுவோட மகனார் அசனார் வந்து வாப்பாட ஒரு ஐடியாலாம் கேட்டுதான் இருக்காங்க. அப்ப அலி ரலியல்லாஹு இறந்த பிறகு அசனார் வந்து ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்குறது. எப்படின்னா மூவாவியாட்ட ஆட்சி இருக்குது, ஹசன் ரலியல்லாஹு கொஞ்சம் ஆட்சி இருக்குது. இந்த 2 பிரச்சனை வேணாங்க, ஒரு கிலாபத்து ஒரு ஆட்சி ஒரு தலைமை தான் வேணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி அவங்க என்ன செய்யறாங்க, மூவாவியாவை அக்செப்ட் பண்றாங்க. மூவாவியிட்ட பையத்து பண்றாங்க. மூவாவியா ஒரு ஆட்சி கொண்டு வந்தாரு. இப்போ மூவாவிய ஆட்சி பண்ணும் போது அவருடைய ஆட்சி அதிகாரமும் இன்னும் பெருசாகுது. அப்ப பெருசாக அவர் அப்பாயின்மெண்ட் போறதுலாம் அவருடைய சொந்தம், அவருடைய வம்சாவளி அப்படிங்கிற மாதிரி வருது. அதெல்லாம் அவருடைய மகனார் இஜீதியும் இவருக்கு பிறகுதான் வரணும் அப்படின்னு ஆட்சி பீடத்தை மூவாவியோட மகனார் இஜீதுக்கு வந்துருது. இப்ப எஜீது கிட்ட வந்தோடனே இன்னும் பெரிய பிரச்சனை வந்துருது. அப்ப என்ன பிரச்சனை வரும்னா அலிலாவோட மகனார் மூத்த மகனார் வந்து சமாதான அடிப்படையில ஒரு நல்ல எண்ணத்துல ரெண்டையும் ஒண்ணாக்குனாங்க. அதாவது சியா சன்னிங்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அப்ப சியா என்பது ஒரு பிரிவு தான், பிரிவுல பார்ட்டி, அதனுடைய பேரு பார்ட்டி தான். நம்ம கழகம்னு வச்சுக்கிறோம் பாருங்க. அதே மாதிரி சியா என்பது அங்கிருந்து பிரிந்தவர். எதை கொண்டு பிரிந்தாலும் மார்க்கத்தின் அடிப்படையில பிரியல, மார்க்கத்தின் கொள்கை அடிப்படையில பிரியல. இந்த ராஜாங்க எங்கிட்ட இருக்கணும், இந்த சாம்ராஜ்யம் நாங்க தான் ஆளணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சஹாபிகளுக்கு பிறகும் இறந்த பிறகு அலி ரலியல்லாஹு இறந்த பிறகு இந்த பிரச்சனை வருது. பெருசா வரும் போது ஹசன் ரலியல்லாஹு இதை ஒரு அழகான முறையில சேர்த்துடுறாங்க. அப்படி இருந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அதுல வந்து ஒத்துக்கல. அதெல்லாம் பிரச்சனை வந்து அதுல ஹுசைன் ரலியல்லாஹு வந்து கர்பலா என்ற இடத்துல வந்து கொல்லப்படுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்படுவது வந்து அந்த கர்பலாவை கொல்லப்பட்டாலும் அது யாரு கொள்றாங்கன்னாக்கா எஜீதுடைய படையை சார்ந்தவங்க, எஜீதுடைய ஆர்டர் கொடுத்தான் கொள்றாங்கன்னு இல்ல. எஜீது வந்து கரெக்டான ஆர்டர் கொடுத்தாரு, இதை செஞ்சிரு, இப்படித்தான் செய்யணும், இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனை வந்து ஒரு காரியத்தை வந்து அவருடைய ஆள்கிட்ட போடும் போது அந்த ஆள் பார்க்கறான் எஜித்தை நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு ஹுசைன் ரலியல்லாஹுவோட தலையே விட்டுறான். அதை பார்த்த உடனே அதை கொண்டு வந்து பார்த்த உடனே எஜிதே பயப்படுறாரு, பதஷ்டப்படுறாரு. இந்த கொலைக்கு நானா காரணங்கிற மாதிரி எல்லாம் பதஷ்டப்படுறாரு. அப்ப ஏதோ சம்திங் ராங் நடந்து போச்சு. இப்போ இந்த பிரச்சனைக்கு அடுத்தது நம்முடைய காலம்.
இந்த காலமெல்லாம் 600ல வந்தது. அதுக்கு பிறகு நம்முடைய காலம். இந்த காலத்துல இடையில வந்து சியா சன்னின்னு வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல இன்னைக்கு இந்த வார்ல வந்து நாம பார்க்க வேண்டியதுன்னா சியாக்கு தலைவர் வந்து கொமேனி தான், ஈரானுடைய சுப்ரீம் லீடர். இப்ப இந்த சுப்ரீம் லீடர் இப்ப இவருக்கு முன்னாடி இப்ப இந்த அலி காமினிக்கார அவருக்கு முன்னாடி கோமினி தாங்க பாருங்க. அவங்க கூட என்ன சொன்னாங்க, அல்லாவுடைய ரசூல் முகமது நபி ஸல்லல்லாஹு அவர்களை தூத்துனது ஒரு ஆள் தவறா சொன்னதுக்கு தலையெடுத்துட்டு வந்தாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. அப்ப அல்லாவுடைய தூதர் மேல அவங்க விசுவாசம் கொண்டிருக்காங்க, ஏற்றிருக்காங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது. அதுக்கு எத்தனையோ ஆதாரம் கொடுக்கலாம். அப்போ இவங்க என்ன நம்ம நினைக்கிறோம்னா சியாசுமா பிரிஞ்சு கிடக்குதுங்கிறோம். இப்போ வந்து இந்த 12 வருஷம் இந்த 12 நாள் வார்ல வந்து ஜோ பைடன் இப்போ வந்து நம்ம கிட்ட இப்ப அமெரிக்காவோட பிரசிடன்ட் ட்ரம்புக்கு முன்னாடி இருந்தா ஜோ பைடன் இருந்தாரு. அப்ப ஜோ பைடன் இருக்கிற காலத்துல சண்டை எங்க நடக்குனாக்கா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் தான் சண்டை, பயங்கரமான சண்டை. அப்ப நெத்தனியா வந்து அழிக்கணும், இந்த ஹமாஸ் அழிக்கணும் திட்டம் போட்டு அழிக்கிறான். அப்ப பல வகையான கருத்து வேறுபாடுலாம் வரும்போது ஜோ பைடன் ஒரு கருத்து சொல்றாரு. என்ன கருத்து சொல்றாருன்னா, முஸ்லீம்களை நம்ம ஈஸியா வென்றலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த ஹூதிகள், ஹமாஸு, இஸ்புல்லா, அப்ப இந்த ஹமாஸு இவங்கெல்லாம் வந்து சன்னி உள்ளவங்க, ஊதிகள்லாம் சியா, இதை வந்து கொஞ்சம் பிரிச்சு விட்டுரு அப்படிங்கிறாரு. இந்த பிரிவினை வந்து அதிகமாக்கு அப்படிங்கிற மாதிரி ஜோ பைடன் சொல்றாரு. இது எல்லா நியூஸ்லயும் வந்ததுதான். உடனே இந்த நியூஸ யாரு காது கொடுத்து கேட்கிறாருன்னா, இந்த நியூஸை கேட்டது காமினி, இப்ப இருக்காரு பாருங்க, இன்னைக்கு சுப்ரீம் லீடர் ஈரான்ல இருக்காரு அலி காமினி. இவர் கேட்கிறாரு. இவர் உடனே ஜோ பைடனுக்கு ஒரு அடிக்கிறார். பதிலடி இம்மிடியா அடிக்கிறாரு. நோ, வி ஆர் நாட் டீவியேஷன், நாங்கள் பிரிந்து இருக்கவில்லை, வி ஆர் அண்டர் ஒன் ரூஃப், நாங்கள் ஒரு குடையின் கீழ் தான் இருக்கோம், முஸ்லீம் தான் இருக்கோம்னு சொல்றாரு. யாரு? சியாவுடைய, இப்ப நான் கூட சொல்லக்கூடாது, அந்த அதிபர் அவர் சொல்றாரு, நாங்கள் ஒரு குடையின் கீழ் தான் இருக்கிறோம், முஸ்லீமா தான் இருக்கிறோம், எங்கள்கிட்ட பிரிவினை இல்லை அப்படின்னு சொல்லி ஜோ பைடனுக்கு பதில் சொல்றாரு. இந்த பதிலை காட்டி இன்னும் கொஞ்சம் நம்ம மற்றவங்களுக்கு ஒரு பயம் வருது, ஆஹா இவங்க எல்லாம் ஒன்னாயிடுவாங்களோ அப்படின்னு. அப்ப இந்த காலகட்டத்துல இப்ப வரணும் யார்? ஜோ பைடன் பதவி போன பிறகு டொனால்ட் ட்ரம்ப் வர்றாரு. இந்த ட்ரம்ப் வந்தோன்னு அவர் என்ன செய்யறாரு, நெத்தனியாவோட ரொம்ப க்ளோஸ் ஆச்சா, அவரும் வந்து இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி சில காரியங்கள்லாம் செய்யறாரு. அப்ப செய்யும் போது காமினி, நம்ம இப்ப ஈரான் பிரசிடென்ட் இருக்காங்க காமினி, அவருடைய மெயினான ஆளு யாரு, வெளியுறவுத்துறை ஆளு வந்து எங்க போறாரு, இதுக்கு போறாரு, யாரு, சவுதிக்கு போய் சவுதி மன்னர் இப்ப இருக்க சல்மான் போய் பேசுறாரு. இந்த பிரிவினை வேணாங்க, இது பெரிய பிரச்சனை போகும், ஒன்ன கொண்டு என்ன அழிக்க பாக்கலாம், என்ன கொண்டு ஒன்னு அழிக்க பாக்கலாம். ஆனா நாம எல்லாம் இஸ்லாமியர் என்ற ஒரு இடத்துல வரணும். ஏன்னா அவன் வந்து அதாவது வந்து நெத்தனியா வந்து முஸ்லீம்ல அழிக்கணும் திட்டம் போட்டான். அப்ப அந்த திட்டம் வந்து ஒரு சின்ன ஊரை மட்டும் கவர் பண்ணல, அவன் ஈரானையும் சேர்த்து கவர் பண்றான். அப்படிங்கும் போது இந்த இஸ்லாமிய சமுதாயம் இல்லாம ஆக்கணும்னு திட்டம் போடும் போது நாம வந்து ஒரு துணையா இருந்து ஒரு இதுல இருந்தாதான் நாம வெற்றி அடைய முடியும். அப்படி எங்களுக்கு நீங்க உதவி செய்யாவிட்டால், சொல்றது உதவி செய்யாவிட்டால் நாங்கள் தனித்து நின்று அவர்களை அடிப்போம், சண்டை போடுவோங்கிறது. இப்ப இந்த பேச்சியை வந்து யாருக்கு போது, சவுதி மன்னர் போறாரு. அப்ப சவுதி மன்னர் போகும்போது அவரும் கொஞ்சம் அமைதியா இருக்காரு. ஆனா அமெரிக்காக்காரன் வந்து ஈரானை தாக்கிட்டான். ஈரானை தாக்கணும், ஈரானை வந்து வான் பண்றான், நீ என்ன தாக்கிட்ட, அதெல்லாம் இந்த தாக்கல் வந்து உனக்கு நிச்சயமா உண்டுன்னா அமெரிக்காவோட பேஸ் எங்க இருக்கோ அந்த பேஸ வந்து ஈரான் தாக்குறான். அப்ப ஈரான் எந்த இடத்துல தாக்குறான்னாக்கா கத்தார் அடிக்கிறான், அப்புறம் பஹ்ரைன் அடிக்கிறான். யாரும் அமெரிக்கா பயந்துட்டாங்க. உங்க உடனே எல்லாம் வந்து கூடுறாங்க, கூடி வேணாம் அப்படிங்கும் போது சவுதியும் இறங்கி வர்றான். இப்ப சவுதி என்ன நினைக்கிறான், ஈரான் நம்மளோட விரோதி,
அந்த விரோதிய நாளைக்கு நம்ம இந்த கௌபத்துல்லா இந்த ராஜ்யத்தை புடிச்சிருவான், நம்முடைய அரசாங்கத்தை புடிச்சிருவான். ஆகவே நமக்கு சேஃப்டி யாரு? அமெரிக்கா. ரெண்டாவது சேஃப்டி யாருன்னா சியா சொன்னாலும் இந்த பிரிவினை இருக்கணும், இருந்தாதான் நமக்கு சேஃப்டி. அப்பதான் இந்த மக்களை வச்சு நாம ஆள முடியும், ஈரானை ஒழிக்க முடியும். அப்ப ஈரான்ட்ட நம்ம காப்பாத்தி கொள்ளலாம். ஒண்ணு அமெரிக்காவோட உதவி வேணும், ரெண்டாவது ஷியா சுன்னா. அப்ப ஷியாங்கிறவங்க இஸ்லாத்துக்கு விரோதி மாதிரி காட்டி இந்த சன்னிங்கிற நம்ம அப்படி பிரிச்சுவன இருந்தாதான் இவன்ட்டு நாம வெற்றி அடைய முடியும் சொல்லி அந்த பார்டர் உள்ள கண்ட்ரி எல்லாம் சன்னிகளை எல்லாம் ஒண்ணாக்குறாரு. இதான் நடக்கிற வேலையை. இப்போ இப்போ இந்த அடி உளுத்த உடனே இப்ப இவருக்கு சல்மானுக்கு என்ன ஐடியா வந்துருச்சு? அமெரிக்காவுக்கு கண்டு பயம் போய் இப்ப ஈரானுக்கு நெருக்கமான பயம் வந்துருச்சு. ஆஹா, இவன் தான் இப்ப நம்மளை பாதுகாக்கக்கூடிய திறமையா உள்ளவன். ஏன்னா அமெரிக்காவை அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். யாரு? ஈரான் வளர்ந்துட்டான். அடுத்து ஈரானுக்கு சப்போர்ட் யாரு? கொரியா, சைனா, ரஷ்யா. அப்ப இவன் என்ன செய்யலாம்? சல்மான சரி நம்ம ராஜ்யத்தை காப்பாத்தனா இந்த பக்கம் கொஞ்சம் சாயணும் அப்படிங்கிறான். அப்ப சாயணும்னு என்ன வருது? சியா சொன்னா ஒன்னாகணும், அந்த கனெக்ஷன் வருது. அப்ப அமெரிக்கா நவத்தலாம். இந்த பிளான் தான் இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. சரி, இதெல்லாம் மனுஷனுடைய பிளான். அப்ப சியாவுடைய அதிபர் சொல்லிட்டாரு, சியா சுன்னா இல்ல, நாம எல்லாம் ஒரு ரூஃப்ண்டாரு. நல்லா கவனிங்க, சியாவுடைய அதிபர் யார்? லோக்கல்லாம் சொல்ல, சியாவுடைய அதிபர் யாரு? குமீனி. இந்த அலி குமீனி என்ன சொல்றாருன்னா, வி ஆர் ஒன் ரூஃப்னா என்ன? அல்லாஹ் அம்மாக்கும் முஸ்லீம், நாங்க அனைவரும் முஸ்லீம்ட்டாரு. அப்ப சப்ஜெக்ட் முடிஞ்சு. அப்போ ஒரு தலைவன் சொல்லிட்டான். ஆனா இன்னைக்கு உள்ள தலைவன் யாரு? சன்னி தலைவன் ஆஃப் ஆயிருக்கா, சொல்ல மாட்டேங்கிறான். நாம எல்லாம் ஒன் ரூஃப்னு சொல்ல வரல, மனசு வரலையா என்னன்னு தெரியல, பட் இஸ் நாட் டிக்ளேர்ட். அவர் சொல்லவில்லை, ஆனா இவர் சொல்லிட்டாரு. அப்ப அல்லாவுடைய பார்வையில கடந்த 8 வருடமா சொல்றாரு. இப்ப இந்த 12 நாள் வாரில கன்ஃபார்மா சொல்லி வி ஆர் அண்டர் ஒன் ரூஃப்ட்டாரு. அப்ப இவர் தன்னை ஒரு முஸ்லீமாவை பிரகடனப்படுத்த எல்லாருமே ஒரு ரூஃப்லன்னு சொல்லிட்டாரு. இப்ப சொல்ல வேண்டியாரு? சன்னிகள் தான். அப்ப சியாங்கிறவன் நாம முஸ்லீம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, அந்த தலைவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருனாக்கா அங்க உள்ள மக்கள் எல்லாருமே அந்த பிரிவு இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இந்த பிரிவு இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சண்டிகள் இந்த பிரச்சனையை வச்சிருக்காங்க, இப்ப வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஆலிம், இன்றைய காலகட்டத்துல ஆலிம்லாம் என்ன பயான்ல இப்ப ஈரான் நம்ம ஆதரிக்கணும், ஈரானுடைய கொள்கையை நம்ம ஆதரிக்க முடியாதுன்னு பயானும் பண்றாங்க. அப்ப பயானு பண்ணும் போது, செய்தியை சொல்லும் போது இது என்ன இருக்குனாக்கா, ஒரு உண்மையான ஒரு மார்க்க அறிஞர்கள் இந்த மக்களை பிரிக்கிறாங்க. சியாஸ் சன்னிங்கிற மெத்தட்ல தலைப்புல பிரிக்கிறாங்க. இந்த பிரிவினைக்கு தண்ணி ஊத்துறாங்க. இதுதான் இப்ப செய்யறாங்க. ஏன் இதை செய்யறாங்க? அவர் சொல்றாரு வேற அன்றரை ஒன்றுங்கிறாரு. ஆனா இவங்க சொல்றாங்க இல்ல, அவர்களுடைய கொள்கையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு அந்த பிரிவினையை காட்டுறாங்க. அப்ப பிரிவினை பிரிஞ்சது ஒன்னாவது ஒரு தலைவன் கீழே. ஆனா அது நடக்க கூடாதுன்னு மார்க்க அறிஞர் இன்னைக்கு போட்டி செய்யும் போது மனசு ரொம்ப வேதனை ஆகுதுங்க. சரி, இப்ப மார்க்க அறிஞர்கள்லாம் சியாத கொள்கையை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி அவங்க வேறத்தான் அப்படிங்கும் போது இப்பதான் நம்ம கொள்கையை பார்க்கணும். கொள்கைன்னா என்னன்னா, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் வகுத்து தந்தத கொள்கை. வேற எவன் செஞ்ச கொள்கை கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, அவர் எப்பேற்பட்ட தலைவரா இருந்தாலும் சரி, கொள்கை கிடையாது. கொள்கை என்பது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கொடுத்தத கொள்கை. அப்ப இந்த கொள்கை என்ன அப்படின்னாக்கா, அல்லாஹ் சொல்ற கொள்கை என்ன சொல்றான்? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குத்துபி வ ருசூலி வ யௌமில். இந்த 5 பாயிண்ட் தான். இதான் கொள்கை. அல்லாஹ் சொல்ற டிக்ளரேஷன் கொள்கை. என்ன சொல்ற? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குத்துபி, கித்தாபுகள் வ ருசூலி, ருசூலுங்கிறான், ரசூல் சொல்ல, ருசூலி வல் யௌமில் ஆகிரே, இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை நம்பணும். அல்லாவை நம்பணும், அல்லாவுடைய வானவரை நம்பணும், அல்லாவுடைய தூதர்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி அத்தனை தூதரை நம்பணும், அத்தனை தூதரை கொடுக்கப்பட்ட வேதத்தையும் நம்பணும். நீங்கள் மறுமை டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நம்பணும். இதான் கொள்கை, இதான் கொள்கை. அப்ப இதை அவங்க நம்புறாங்கன்னா நம்புறாங்க, சன்னிக்காரங்க நம்புறாங்க. அப்ப இதை ரெண்டையும் நம்பக்கூடியவர்கள், இதை இந்த 5 பாயிண்ட் நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்ல சம்மாக்குள் முஸ்லீம், முஸ்லீம் என்று நான் தான் பெயர் வச்சேங்கிறான்.
முஸ்லீம் என்று நான் தான் உங்களுக்கு பேரு வச்சேங்கிறான். அப்ப இந்த முஸ்லீம் என்று பேரு வச்சதை அல்லாஹ் சொல்லிட்டான், டிக்ளேர் பண்ணான். அப்ப அல்லாஹ் டிக்ளேர் பண்ண பேரை நாம இடையில பல பேரை வச்சு சொல்ல கூடாது. இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். அப்ப அல்லாஹ் நமக்கு பேரை வச்சுட்டான் முஸ்லீம். அப்ப இந்த முஸ்லீம்னு பேர் வச்சா இதுலதான் நம்ம இருக்கணும். நமக்குள்ள போராம இருக்கும், நமக்குள்ள கசப்பு இருக்கும், கருத்து வேற்றுமை இருக்கும். இருந்தாலும் இதை உடைக்க கூடாது. இந்த இஸ்லாங்கிற ஒரு பேரை உடைக்க கூடாது. இதுதான் அல்லாஹ்வுடைய கான்செப்ட், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கான்செப்ட். அந்த ரசூல் உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த மார்க்கத்தை தீனை நிலைநாட்டினார்கள், பிரிக்கவில்லை. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னில் உள்ள தூதர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் கட்டளையிடுறான், அனைத்து தூதர்களை இந்த தீனில் நிலைத்திருங்கள். நல்லா சொன்னீங்க, அனைத்து தூதர்களை இந்த தீனில் நிலைத்திருங்கள், தீனை பிரித்து விடாதீர்கள் என்று யாரு கட்டளைகிறான்னா எல்லா தூதர்களும் கட்டளைகிறான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்க்ளூடிங் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவினை இல்லை. அவனுக்கு பிறகு இருந்த அபூபக்கர் சித்திக்கு, உமர் ரலியல்லாஹு, உதுமான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு கொஞ்சம் பிரச்சனை, அதுவரையும் கூட பிரிவினை இல்லை. அப்ப இந்த பிரிவினை இல்லாத டைம்லயும் ஹசன் ரலியல்லாஹு ஒண்ணாக்குறாங்க. அப்ப அந்த பிரிவினையும் வேணாம், நம்ம ஒத்துமையா இருப்போம், இந்த ஆட்சி அதிகாரத்தை யாரும் கொடுக்க முடியாது. அப்ப இந்த ஆட்சி அதிகாரத்தை அவர் கொடுக்குறாரு. அப்ப இன்னைக்கு இந்த ஆட்சி அதிகாரம் நம்மளை பிரிக்குது. அப்ப பிரிக்கிறதுக்கு வசதியா இருக்குன்னா இதுதான் இருக்குது. இப்ப இத பாத்துங்க, இதுதான். இப்ப இந்த பிரிவினை நாம இருக்கோமா இல்லையா அப்படின்னா, நாம இருக்கிறோம்னு எவன் தைரியமா சொல்றார்களோ, ஆமா ஷியா சன்னி இஸ்லாத்தில் இருக்குது, நாம அப்படித்தான் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை நீங்க பாத்துங்க. இதான் வாணி. ஒண்ணு, நம்ம அனைவரும் முஸ்லிம் ஒரு குடை என்று ஒரு தலைவன் வந்துட்டாரு, ஒரு தலைவன் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அப்ப அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பிறகு நீங்க போய் அதுல மூக்க நுழைக்க கூடாது. ஏன் நுழைக்க கூடாதுன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயம் 141வது வசனத்தை சொல்றான். 2வது அத்தியாயம் 141வது வசனம் சொல்றாங்கன்னா, உங்களுக்கு முன் சென்றவர்கள் யாரு, உங்களுக்கு முன் சென்றவர்கள் யாரு, அவர்களை பற்றி நான் கேள்வி கேட்க மாட்டேன்டான். அவர்கள் செய்தது அவர்களுக்கு, நீ செய்தது உனக்குன்ட்டான். இன்னைக்கு இந்த ஆயத்து இன்னைக்கு இறங்குது. அப்ப இன்னைக்கு இறங்கும் போது நமக்கு முன் சென்றவர்கள் பத்தி நம்ம கேள்வி கிடையாது. நடந்து போச்சு. அதெல்லாம் ராஜாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு அடிச்சுட்டாங்க. அது ஒரு தவறு தான். அதை உண்மையிலேயே சொல்லிட்டாரு, அது வேணாங்க, அந்த ஹிஸ்டரி எடுக்க வேணாம் அப்படின்ட்டாரு. அப்ப அந்த அளவுக்கு அந்த ராஜாங்கத்தால அந்த பிரிவினை வந்துச்சு. இப்ப அல்லாஹ்வும் சொல்றான் 2:141 நமக்கு சொல்றான், உங்களுக்கு முன் சென்றவர்கள் பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள். ஒரே அடி செவுல இருந்த மாதிரி, அவர்கள் செய்து அவர்களுக்கு, நீங்கள் செய்து உங்களுக்குன்ட்டான். இப்ப அவங்க பிரிச்சாங்க, பிரியல. பார்ட்டி சியா என்பது கொள்கையில பிரியல, பார்ட்டி இந்த ராஜ்யத்தால பிரிகிறாங்க. இப்ப நம்ம பிரிகிறாங்க பாருங்க, அண்ணா திமுக, அந்த திமுக, டிஎம்கே அப்படின்னா பிரிய ஒண்ணு பிரிகிறாங்க பாருங்க. ஏன் அவங்கள சொல்ல, நம்ம பிரியணும். இன்னைக்கு சுன்ன ஜமாத்துல பல பிரிவினை போயிடுச்சு, தௌஹீதுல பல பிரிவினை வந்துருச்சு. அப்ப ஒண்ணு பிரிவினை வருவாங்க. இதான் பிரிவினை. அது எந்த காரணத்தை கொண்டு பிரிக்க கூடாது, ஒன்னாதான் இருக்கணும். அப்ப நமக்குள்ள சண்டை சச்சரவா தான் அண்டர் ஒன் ரூஃப்ல தான் இருக்கணும், ஒரு ரூஃப்ல தான் இருந்து ஆகணும். இதான் ஹக்கு, இதான் உண்மை. அப்ப அல்லாஹ் சொல்ற இந்த வார்த்தைகளை கண்டிஷன் சொல்றான். அப்ப கண்டிஷன் சொல்றோமோ இந்த ஒரு கண்டிஷன் 2:141 4ல 42ல 13, 14 42வது அத்தியாயம், அந்த 40வது மும்மின் இருக்கா, அதுக்கு அடுத்து 42வது அத்தியாயத்துல 13வது வருஷம் 14வது வருஷம், பிரிக்காதீங்க, ஒன்னா இருங்க, தீனை பிரிக்காதீங்க, தீன நிலைத்திருங்கன்னு நம்மளை பார்த்து சொல்றான். சரி, இவ்வளவும் சொல்லிட்டான்ல. இப்ப நாம போராமையில பிரிகிறோம், அதை சொல்றான்ல. இவர்களுக்கு மார்க்கம் வந்த பிறகு இவர்கள் தங்களுடைய போராமை கொண்டு, வெறியை கொண்டு, அந்த வெறி பிடிச்ச தன்மை தலைமையை கொண்டு இவர்கள் பிரிகிறார்கள். அழகா சொல்றான். ஏன் பிரியறேன், நான் ஏன் பிரியறேன், முந்தா நாள்ல நான் அவனை தலைவன் வச்சேன், இன்னைக்கு நான் தலைவன், என்ன அவனுக்கு பிடிக்கல, என்ன நவந்து போறான். அப்ப ஏன் தலைமை அவனுக்கு பிடிக்கலன்னா நவந்து போறான். ஏன் தலைமை பிடிக்கல, ஒண்ணு பொண்ணு, ஒண்ணு பணம், இந்த ரெண்டு தான், ரெண்டே தான். அப்ப இந்த தலைமையை பிடிக்கல, நவர்றான். உண்மையில ஹக்குக்கு பிரியல, மனசார உண்மையான இஸ்லாமியர் எப்படி நினைக்கணும்னா அவன் எப்படி பிரியறான்னு பாருங்க. எந்த விஷயத்துல இந்த ரெண்டு தான் பிரிவான், கொள்கையெல்லாம் பிரிய மாட்டான். சும்மா கொள்கைமா அவனை கொள்கை கொடுங்க. என்ன கொள்கை? குரான் தான் கொள்கை, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் கொள்கை, மர்மம் தான் கொள்கை,
கிதாப் தான் கொள்கை, நபிமார் தான் கொள்கை. என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு? ஸ்பெஷலா கொள்கையை நீங்க வகுக்க முடியுமா? அப்ப நீங்களா செஞ்சுட்டு இதையெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் ஒண்ணு போடுறான். அந்த கண்டிஷன்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க. 42, 14, 13 அடிக்கிறான் அல்ல. இதை விட இன்னொன்னு கொடுமை, என்ன கொடுமை இல்ல, இதுதான் மெயினான ஒரு சப்ஜெக்ட். நான் சியா தான்பா, நான் சன்னிதான் அப்படின்னு திரும்பி தைரியமா எவன் சொல்றானோ, மார்க்கத்தை தெரிந்தவர், குரானை நல்லா தெரிந்து படித்தவர், அவர் தலைவர் என்று எவரு சொல்றாரோ, நாங்கள் சியாத்தான், நாங்கள் சன்னித்தான் சியா சொல்ல முடியாது. அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, நாங்க ஒரு கோடை நல்லான்னு அவர் டிக்ளேர் பண்றாரு. இதுக்கு ஆதாரம் இருக்குது. இப்ப இந்த 12 வாரத்துல 14 வாரத்துல கிளீனா சொல்றாரு. இப்ப நம்ம சொல்லல. நம்ம தலைமை யாருன்னா, நமக்கு பல வகையான தலைவர்கள், எந்த தலைவர் எடுக்குன்னு தெரியல. அப்ப அந்த தலைவர், அத்தனை தலைவர் ஒண்ணு கூறுது. அல்லாஹ் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னாக்கா, இதை நீங்க கேட்கலன்னா உங்க கேஸ் கந்தலுங்கிறான். யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சே பேசுறாங்க. இந்த நபி யாரு? இந்த முகமது நபி யாரு? இந்த முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதராக உங்களுக்கு நான் காட்டியுள்ளேன். இந்த முகமது தூதருக்கு இந்த குர்ஆனை இறுதி எழுத்தை நான் கொடுத்திருக்கேன் சொல்லிட்டு, அந்த குர்ஆன் உங்களுக்கு சாட்சி அளிக்குது. அந்த குர்ஆனுடைய தூதர் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறார். நீங்கள் மற்ற மக்களுக்கு சாட்சியா இருக்கணும். அப்ப அந்த சாட்சியை அல்லாஹ் வச்ச பேர்ல தான் நீ இருக்கணும். நமக்கு சாட்சி, நான் மத்த மக்களுக்கு சாட்சி. எது சாட்சினா, குர்ஆன்ல கொடுத்த அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, குல்லு முஸ்லிம் தான், குல்லு முஸ்லிம் தான். அப்ப அதுல இல்லாம தனித்து நாங்கள் இருந்தா, தனித்து உள்ளவங்களை அப்படி பேசினாங்கனாக்கா, அது எப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாலும், எந்த யூனிவர்சிட்டியில படிச்சவரா இருந்தாலும் அல்லாஹ் சொன்னா கூப்பிடுறாங்க வாங்க அப்படிங்க. கூப்பிட்டு என்ன சொல்றாங்கனாக்கா, ஒவ்வொரு குரூப்ல பீராங்கள, அந்த குரூப்ல இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்க்குள்ள சொல்றப்பாரு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றப்பாரு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றப்பாரு, அந்த முகமது நபிக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டான். கிளியரா சொல்லிட்டான். கெட் அவுட் ஃப்ரம் தேர் அப்படின்னா, இங்க இருந்து வெளியே போயிடும், உனக்கு முகமது நபிக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டான். இது 6வது அத்தியாயம் 159 வசனம். இப்ப ஷியா சுன்னாவை யார் தூக்கி பிடிக்கிறாங்களோ, அவங்க தூக்கி பிடிக்கிறாங்களோ 6:150க்கு பதில் சொல்லி ஆகணும். சொல்லவே முடியாது. நீ செத்தான்னு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. எத்தனை நீ கிதாப் பண்ணி பிறட்டினாலும் உன்னால இந்த 6:150 சொல்ல முடியாது. அப்ப வாய் அடைச்சு எல்லாருமே குல்லு முஸ்லிம், அல்லாஹ் வச்ச பேர்ல தான் வாழணும்ல, அதான் கண்டிஷன் அல்லாஹ் வைக்கிறது. அதுக்கு மேல நீ பிரிஞ்சுன்னு அல்லாஹ் சொல்றான், மறுமையில ஜட்ஜ்மெண்ட்ல இதுக்கு நான் தீர்ப்பு வழங்குறேங்கிறான். அப்ப நம்மளை விட்டு யாராவது பீலான கூட நம்ம அமைதியா இருந்துக்கிட்டாங்க, அதை பெருசாக்கிட்டு இருக்கக்கூடாது, இதுல பிரச்சனை உண்டு பண்ணக்கூடாது. ஆகவே இஸ்லாத்தில், அல்லாஹ்வுடைய சட்டத்தில், அல்லாஹ்வுடைய கித்தாபில், அல்லாஹ் காட்டிய நேர்வழியில், அல்லாஹ் காட்டிய தூதரும் ஒண்ணுதான் இருக்குது, முஸ்லிம் தான். அது இவங்களுக்கு மட்டுமில்ல, முகமது நபிக்கு மட்டுமில்ல, இப்ராஹிம் நபியிலிருந்து முஸ்லீம்னு வச்சது இப்ராஹிம் நபி. அந்த இப்ராஹிம் நபி தான் வச்சாங்கன்னா அதுவும் இல்ல, நேரம் அல்லாஹ் சொல்றான், நூஹ் நபியை காட்டுறான். நூஹ் நபியை சொல்லி, நூஹ் நபி நீங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க, அண்ணா கூட முஸ்லீம், நான் முஸ்லீமா இருக்க, அல்லாவுக்கு கட்டுப்பட்டானா இருக்க ஏவப்பட்டேன். அப்ப ஒவ்வொரு இறை தூதரும் என்ன சொல்றாங்க, அண்ணா கூட முஸ்லிமின், அண்ணா கூட முஸ்லிம், அண்ணா கூட முஸ்லிம். யாரா பிரிஞ்சாங்கன்னா பிரியல. அப்ப ஒவ்வொரு இறை தூதரையும் பிரிக்க கூடாது, தீன்ல ஒத்துமையா இருக்கிறாங்க, நம்மளையும் ஒத்துமையா இருக்க சொல்றான். அப்ப அல்லாஹ் மீறி செஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அல்லாட்ட உங்களுக்கு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் பாவத்தை மன்னி கொடுங்க வந்துருங்கிறாங்க. வர மாட்டேன்னு இந்த ரசூல் ஸல்லல்லாஹு சிஃபாத்து உனக்கு கிடைக்காது, கண்டிப்பா உனக்கு கிடைக்காது. எழுதி அல்லாஹ் கொடுத்துட்டு 6:159, 42, 14, 42, 11, 241 இன்னும் ஆயத்திருக்குது. ஒற்றுமைங்கிற அந்த ஒரு கைத்து அல்லாஹ் சொன்ன பாருங்க, எல்லாம் ஒரு கைத்து குர்ஆனை படித்து கொடுங்கள. இந்த மாதிரி பல வசனத்தை போடும்போது நமக்கு அப்படி பயம் வரும். இதையெல்லாம் நீங்க படிங்க. இந்த அத்தியாயத்தை படிச்சுட்டு சியாருக்கு சொன்னார்னா, உன்னை காப்பாத்துக்கு உன்னுடைய முகமது விசாரிச்சமான முடியாது, எந்த இறை தூதர முடியாது, தெளிவா சொல்றான். ஆகவே எல்லாத்தையும் விட்டுட்டு
குள்ளு முஸ்லீம் அல்லாஹ் வச்ச பேர்ல வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வச்சான். அதுக்கு நம்மளை பக்குவப்படுத்தி கொண்டு அதுக்குள்ள அறிவை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த அறிவுப்படி இருக்கிற கிதாபை நம்ம பார்த்து ஒற்றுமை அந்த இதுல இல்ல, எல்லாருமே முஸ்லீமா தான். நீ என்ன கருத்து வேறுபாடுல இருந்தாலும் சரி, அது ஆனா பிரிவினைக்கு போகக்கூடாது. இங்கதான் இருக்கணும். ஒரு குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் அதை தாங்கக்கூடாது. அந்த பூசல் கீழே அந்த வீட்டு தலைமை கீழே தான் வாழணும். அதை மீறி யாராவது செஞ்சாங்கனாக்கா அந்த மீறல அவன் தான் பொறுப்பாளி, மற்றவங்க பொறுப்பாளி ஆக முடியாது. இதனால கண்ணியத்துக்குள் எல்லாம் நல்லடியார்கள் இப்ப இந்த நிகழ்ச்சி போகும்போது இதை பார்த்து நமக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. எல்லாரும் கஷ்டம், எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் உண்மையா வாழக்கூடிய மக்களாக நம்ம அல்ல ஆக்கிட்டா அதுக்கு நாம ஒன்னா சேர்ந்து ஹக்க எடுத்து சத்தியத்தை உணர்ந்து முஸ்லிமா வாழக்கூடிய மக்களா நாம் வாழ்ந்தா அல்லாஹ்விடம் அருள் கிடைக்கும். இந்த 6:54 அத்தியாயத்துல சொன்னா, நபியை யார் என்ன நம்புறாங்களோ அவர்கள் உம்மிடம் வந்தார், என்கிட்ட வந்தா உங்ககிட்ட வந்தார். இப்ப அப்புறம் சொல்லாட சொல்லும்போது இப்ப நம்ம சொல்லலாம், யாராவது அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாவுடைய வேதர்களும் தூதர்களையும் மறுமை நாளை நம்பி யார் நம்ம கிட்ட வர்றாங்களோ அவர்களுக்கு சொல்லுங்கள் சலாமும், அல்லாஹ்வுடைய கருணை இருக்கு, சலாம் சொல்றாங்க. அப்ப அந்த சலாமத்தை அசு போடுவோம். அல்லாஹ் கொடுத்த அந்த சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அதை சொல்லுங்கள். சொல்லிட்டு அந்த மக்களுக்கு ஒரு ஊர்ஜிதம் கொடுங்க, கான்பிடன்ஸ் கொடுங்க. என்ன கான்பிடன்ஸ்னா, என்ன நம்பி நீ வந்தியே, நான் நம்பிக்கை கொண்ட அல்லாவுடைய வேதத்தை நம்பிக்கொண்ட, இறுதி நாளை நம்பிக்கை கொண்ட, அல்லாவுடைய வேதங்கள் தூதை நம்பிக்கொண்ட இருந்து கொண்டிருக்கிற நான் என்னிடம் நீ சலாம் சொல்லும் போது நான் சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாவுடைய ரஹமத்து உன் மீது உண்டாவதாக, அலைக்கும் சலாம், அல்லாவுடைய கருணை ரஹமத்து உன் மீது உண்டாக ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்கிறீர்கள். அந்த பரிமாறிக்கொள்ள உங்களுக்கு நான் சத்தியம் என்று சொல்கிறேன். அதே வசனத்துல 6:54 சொல்லலாம், கத்தப அலைக்கும் ரஹமா, அந்த ரஹமத்து, இந்த ரஹமத்து என் மீது கடமையாக்கி கொண்டேன், மன்னிப்பு என் மீது கடமையாக. யாரெல்லாம் என் மீது சரண்டராகிறார்களோ, யாரெல்லாம் என்னுடைய குரானில் ஐக்கியம் கொண்டார்களோ, யாரெல்லாம் என்னுடைய தூதரை அக்செப்ட் பண்ணார்களோ அவர்கள் அல்லாஹ்வை அக்செப்ட் பண்ண மாதிரி அப்படி இருந்தா அவர்கள் மீது கருணையை உண்டு அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான்னு நபியை நீங்கள் பிரகடனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியம். இந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரர் நம்ம. இதை கெடுத்து நாம் இருக்கிறதுக்கு நாம் அனைவரும் ஒன்றுபடணும் என்று கூறி, ஒன்றுபட்டால் உண்டு வாழும், இல்லைன்னா வாழ்வு கிடையாது கூறி நிறைய நன்றி. வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.